இந்த நாளில் சொன்ன மாதிரி நம்ம முழுகிற ஜெபத்துக்கு வரும்போது நிறைய பேர் பிரசங்கம் முடிஞ்சோடனே எழுப்பி போயிடுறாரு இல்லை. அது மாதிரி ஒரு பழக்கம். ஊழியக்காரங்க சிலர் போகிற காரணம் இப்போ எங்கள் விடிய காலத்தில் அந்த டைமில் ட்ராவல் இருந்தால் நான் போக வேண்டியது இருக்கும். அது மாதிரி. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. 6 மணி வரைக்கும் நமக்கு மீட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பிந்தி தான் போவதற்கு ஃப்ளைட் போட்டிருந்தோம். அப்போ பாஸ்டர் என் மேலே ரொம்ப இரக்கம் காட்டி, நீங்கள் மெசேஜ் கொடுத்து ஜெபம் நடத்திட்டு 2:30 நீங்கள் போயிருங்க பிரதர், போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, என்ன அடுத்த நாள் மீட்டிங் இருக்கிறதுனால அடுத்த நாள் சனிக்கிழமை மீட்டிங்கு, ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் மாத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் காத்து கமாலியில் என்னை விடலை. எங்கள் சர்ச்சில் உபவாச ஜெபம் நீங்கள் வந்துடணும்னு சொல்லியிருக்கிறார். அவங்க சபையில் உபவாச ஜெபம்னா நம்மளை மாட்டி விட்டுறாரு. சரி, அதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன், உற்சாகப்படுத்தலாம் ஜெபிக்கிறவங்களேன்னு சொல்லி. அப்போ நான் போய் இன்றைக்கி நீங்கள் இங்கே 6 மணிக்கு நான் 5:30 ஜெபம் ஆரம்பிச்சிட்டேன். நான் தங்கியிருந்த இடத்துல 5:30 மணிக்கே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே இன்றைக்கி முழுறு ஜெபலாம் இருக்குது, காரியம் என்னன்னு சொல்லி. அப்போ எனக்கு ஒரு கிரேஸ் கொடுத்துருக்குறாங்க, போய் ஜெபம் பிரசங்கம் முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு உடனே வந்துடலான்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல, அவர் தானே எஜமான், நம்ம இஷ்டத்துக்கு தீர்மானிக்க முடியாதுல்ல. அப்போ அவர்கிட்ட விசாரித்த போது ஆண்டவர் சொன்னார், நான் எவ்வளோ நேரம் இருப்பேனோ அப்போ அது வரைக்கும் நீ இரு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அப்போ அவர் இருக்க சொல்லிட்டா அது வரைக்கும் இருக்க அவர் பலன் தருகிற தேவன். அல்லேலூயா. ஏன்னா கடைசி நேரம்தான் நம்ம தேசத்துக்காக எல்லாம் ஜெபம் பண்ணி முடித்து கடைசி நேரம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற நேரம். அந்த நேரம் நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அற்புதத்தை இழந்து போயிடுவீங்க. அந்த ஃபைனல் டைம் தான் நீங்கள் இவ்வளோ நேரம் ஜெபிச்சிங்க, இப்போ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுவார். எப்போவுமே அதுதான் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் விரும்புகிற காரியத்துக்கு நீ ஜெபம் பண்ணி முடித்த பிறகு தான் ஆண்டவர் சொல்வார், இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு, நான் ஒன்று ஆசீர்வதிக்கிறேன். அதான் நான் பல சமயங்கள் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி தேசத்துக்காக ஜெபிக்கிற நீங்கள் அந்த கடைசி நேரத்தில் தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். இன்றைக்கு அவர் உங்களுக்கு பலத்த அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் வேணா பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனால் விசுவாசத்தோட தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். இப்போது சுருக்கமாக ஒரு வசனத்திலேருந்து சொல்லி எழுப்புதலுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். சென்னை. ஏன்னா இதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இங்கிருந்து தான் அந்த பிரேக் த்ரூ உண்டாக போகிறாரு. அதனால் ஆண்டவர் சென்னைக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி தான் உபவாச ஜெபங்கள், முழுறு ஜெபங்கள் எல்லாம் தேவன் அதிகமாக இந்த நாளில் எழுப்பி கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ சென்னை பட்டணத்தில் காணப்படுகிற தீமைகள் அற்றுப்போக நம்ம ஜெபிக்கணும். எப்போவுமே தேவன் ஒரு திட்டம் வைத்தால் சாத்தான் அதற்கு விரோதமாக திட்டமிடுவான். ஆண்டவர் எழுப்புதலை திட்டமிடும்போது அந்த எழுப்புதலை தடுப்பதற்கு சாத்தான் திட்டமிடுவான். அப்போ சாத்தானுடைய திட்டத்தில் என்ன அவன் செய்ய முடியும் என்றால், ஒரு தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு பாவத்தை அந்த தேசத்தில் பெருக பண்ணி சாபத்துக்குள் ஆக்கிவிட்டால் தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவர், அவர் நீதியின்படி தான் காரியத்தை செய்ய முடியும். அப்போ அந்த பாவத்தின் கிரியை அழிக்கப்பட்டால்தான் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ உலகத்தில் இருக்கிற அந்த பாவத்தின் கிரியைகளை அப்புறப்படுத்த வேண்டுமானால் உலகத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம் உத்தரவாதம் பண்ண வேண்டும், நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். உலகத்துக்கு யார் சொந்தக்காரங்க? நம்ம தான். நம்மகிட்ட தான் உலகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. மனிதனுக்காய் படைக்கப்பட்டது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. வேறு எங்கேயுமே மனிதர்கள் வாழ முடியாது. சந்திரன்லையும் போய் வாழ முடியாது, அவங்க செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ முடியாது. அவனுக்கு எவ்வளோ பேர் தூரம் விஞ்ஞானிகள் மூளையை கசக்கி கோடி கோடியாக பணம் செலவு அனுப்பினாலும் நீ வாகனத்தில் ஏறி கூடு கட்ட நினச்சாலும் அவனை தள்ளி போட்டுருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் அங்கே கூடு கட்டிலாம் உட்கார முடியாது. அதனால் பைபிளில் தெளிவாக இருக்குது, பூமி மட்டும்தான் மனுஷனுக்காக. பறக்கந்தட்டு வருது, அதாவது ஏலியன்ஸ்ன்னு வெளி அது அங்கே கிரகத்தில் இருந்தாலும் மக்கள் வர்றாங்களே, இதுவரை ஒன்றுமே ப்ரூஃப் பண்ணப்படவே இல்லை. எல்லாமே கற்பனை, எல்லாமே சொல்லப்படுகிற நம்பப்படுகிறது இருக்கலான்னு சொல்லிதான்.
வேத வசனம்தான் உண்மை. அல்லேலூயா. வேறு எங்கு மனிதர்கள் வாழ முடியாது, பூமி மட்டும்தான் மனிதனுக்கு. அப்போ இந்த பூமியில் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் பூமிக்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம் எழும்பி உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்ம உத்தரவாதம் பண்ணும்போது தான் தேவன் அதில் தலையிட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான், எங்கள் கேம்பஸில் ஒருத்தன் குடிசை போட்டு இருக்கிறான் எங்கள் கேம்பஸுக்குள்ளே, ஐயா நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்கன்னா போலீஸ்கார் முதல்ல என்ன சொல்லுவார்? எழுதி கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க சொல்லுவார், சொல்ல மாட்டாரா? கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாதான் ஆக்ஷன் எடுக்க முடியும், சும்மா வந்து எடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா நீதிபதி கேட்பார், நீ எப்படி போன, அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணாட்டா நீ இதுக்கு தலையிடுற. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அது காரியத்தை பிரேயர் மூலமாக சொல்லும்போது தேவன் அதில் தலையிட முடியும். அவன் வந்து கேட்கலாம், நீ எதுக்கு வந்த, நீ போலீஸ்காரனை கேட்டால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு உரிமை இருக்குது, நான் ஆக்ஷன் எடுப்பேன். அதே மாதிரி இந்த ஆண்டவரும் இந்த பூமி மனுஷருக்கு சொந்தம், அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நான் தலையிடுவேன். அப்படிதான் சாத்தானை அவர் அடித்து சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க முடியும். அதனால தான் நம்முடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபிக்காம அவர் செயல்பட முடியுமானால் நம்ம எதுக்கு ஜெபிக்க வைக்கணும், எதுக்கு ராத்திரிலாம் ஜெபிக்க வைக்கணும்? அதனால நல்லா விளங்கி கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபத்தை வைத்து தான் தேவன் பூமியிலே ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதனால தான் நம்முடைய ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம இதை உணர்ந்து கொண்டு ஜெபிக்கணும். அப்போ எல்லாத்துக்குமே பைபிள் ஆன்சர் இருக்கிறாரு. அப்போ சென்னையிலேருந்து ஒரு எழுப்புதல் வரும். சென்னை பட்டணம் எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்ட பட்டணம்னு சொல்லும் பொழுது நீங்கள் நல்லா யோசிக்கணும், எப்படி சென்னைன்னு சொல்கிறீங்க? பல காரியத்தை நீங்கள் யோசிக்க வேண்டும். அதில் ஒன்று, தோமாவை தேவன் இந்தியாவுக்கு அனுப்பின போது அவர் கேரளாவில் இறங்கி ஊழியம் செய்து அங்கே ஆலயங்களை கட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்திருக்கிறார். கன்னியாகுமரியில் அவர் கட்டின ஆலயம் இப்பவும் இருக்கிறது. திருவிதாங்கோடு என்கிற இடத்துக்கு போனீங்கன்னா உலகத்திலேயே பழமையான ஆலயம், அங்கே உலகத்திலேயே பழமையான ஆலயம், தோமாவினால் கட்டப்பட்ட ஆலயம் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. திருவிதாங்கோடு என்ற இடத்துல இருக்க தோமா கட்டின ஆலயம் இருக்கிறது. அதுக்கு பேர் அரைப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஹிஸ்டரி சொல்லுகிறது, பாதி வரைக்கும் அவர் கட்டி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை சென்னைக்கு வர சொன்னதுனால கடல் மார்க்கமாக சென்னைக்கு வந்திருக்கிறார். ஏன்னா வேறு எந்த மாவட்டத்துக்கும் போனதாக சரித்திர குறிப்புகள் இல்லை. தோமா வந்தது, அவர் வந்து தமிழ்நாட்டில் 2 இடங்கள் தான், கன்னியாகுமரி மாவட்டம் அப்புறம் சென்னை. அதுதான் அவருடைய ஹிஸ்டரி குறிப்புகளில் இருக்கிறது. ஆனால் அவர் கட்டின ஆலயம், அப்பொழுது ராஜாக்கள் உதவி செய்திருக்கிறாங்க தோமாவிற்கு. தோமாவுடைய ஜெபத்தினால ராஜ குடும்பத்தில் அவன் வியாதிப்பட்ட அவருடைய மகனோ மரித்த போன மகனோ உயிர் பெற்று எழும்பி இருக்கிறான். அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜா வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட போது ஆலயம் கட்டுவதுக்கு உதவி வேணும்னு சொல்லி பெரிய கற்கள் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி அதில் வச்சு அங்கே கட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் சரித்திரம். அப்போ வந்து தோமா அங்கே தான் முதல்ல ஊழியம் செய்துட்டு அதன் பிறகு அவர் சென்னைக்கு வந்திருக்கார். சென்னையில் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய ரத்தம் இங்கே சிந்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர்களிலேயே வெகு தூரமாய் பிரயாணப்பட்டு திரும்ப எருசலேமுக்கு போகாமல் இங்கேயே இரத்த சாட்சியாக மரித்த ஒரு ஆளுன்னா தோமா தான். அல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் பக்கத்து நாடுகளில் போயிட்டு அப்பப்போ எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க. பவுலப்போஸ்தலன் கூட முதலாவது மிஷினரி பிரயாணம், 2வது மிஷினரி பிரயாணம், இதெல்லாம் பைபிளில் பார்க்க முடியும். தோமா அது மாத்திர நீண்ட தூரம் வந்துட்டு இந்தியாவிலேயே ஊழியம் செய்து இந்தியாவிலேயே ஒரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அப்போ தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறதுனால தான் சென்னை பட்டணத்தில் வந்து அவர் ரத்த சிந்த வைத்தது. அது தற்செயலாய் நடந்தது அல்ல. கடைசி கால எழுப்புதலுக்கு இந்த பட்டணம் வேண்டும், இங்கிருந்தால் கடைசி கால எழுப்புதல் புறப்பட வேண்டும் என்று தேவன் முன் குறித்ததுனால தான் தோமாவை இந்த பட்டணத்தில் வந்து ரத்த சிந்த வைத்திருக்கிறார். அதனால தான் சாத்தான் அந்த குறிப்புகளை வைத்து அறிந்து கொள்ளுவான். தேவன் போடுகிற திட்டம், நடக்கிற விஷயங்களை சாத்தான் கவனித்து காரியங்களை அறிந்து கொள்ளுவான். அதனால தான் சாத்தானும் எழுப்புதல் திட்டத்தை தடுக்கும்படிக்கு
ஒரு டஃப் கொடுப்பதற்காக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு இந்த மாநிலத்திலே தான் பலவிதமான தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களை பெருக பண்ணிவிட்டான். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நல்ல யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். மற்ற மாநிலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவரும் பிசாசோடு கூட டஃப் கொடுத்து உன்னால் இதானே செய்ய முடியும், நான் செய்கிறேன், என் பிள்ளைகளை எழுப்புறேன், உன்னை அடித்து உன்னை காலின்களை மிதித்து போடுகிற சேனையை எழுப்புகிறேன் என்று இந்தியாவிலேயே அதிகமாக ஜெபிக்கக்கூடிய மக்களை இங்கே தான் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இது தேவனுக்கு சாத்தானுக்கு நடக்கிற யுத்தத்தில் சாத்தான் பொல்லாத மனிதர்களை பயன்படுத்துகிறான், அசுத்த ஆவிகளை பயன்படுத்துகிறான். கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார், சபையை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. சபை இதை விளங்கி கொள்ள வேண்டும். சும்மா ஒரு பாட்டு பாடிட்டு ஆறாம் நடத்திட்டு போறதுக்கு சர்ச்சு கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தான் சபை. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுமானா தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதி யாரு? சாத்தான். அவனை எதிர்த்து அவனுடைய கிரியைகளை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை பரவ செய்கிறது தான் சபை. இந்த தரிசனம் ஒரு சபைக்கு இல்லாட்டா அந்த சபை வளராது. அதனால நம்ம சபைகள் அந்த தரிசனம் பெற்று எழும்பணும். ஊழியர்களும் ஊழியங்களும் இந்த தரிசனத்தோடு செயல்பட்டாதான் தேவனுடைய திட்டம் பூமியிலே நிறைவேற முடியும். அதனால தான் இந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மை அழைத்து எழுப்புதல் காரியத்தை நம்மோடு பேசி விளங்க பண்ணி ஜெபிக்க வைக்கிறார். அப்ப சென்னை பட்டணம் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம். நீங்க இந்த பட்டணத்தில் இருக்கீங்கன்னா நீங்க எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால நான் ஒரு மொழி நேர ஊழியக்காரன் கிடையாது, நான் பாஸ்டர் கிடையாது, நான் சுவிசேஷன் கிடையாது, இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் நீங்க எழுப்புதல் ஸ்டூடெண்ட். அல்லேலூயா. நீங்க வேலை பார்த்தாலும் எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிஸ்னஸ்மேனா இருந்தாலும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இல்லை நான் வீட்டில் சமையல் பண்ணி குடும்பத்தை கவனிக்கிறேன், குடும்பஸ்திரியா நீங்க ஏதாவது அந்த மாதிரி எது வேலை செய்யாம வீட்டை கவனித்து கொண்டிருந்தால் நீங்களும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப எழுப்புதலுக்காக நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அப்படி கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இந்த எழுப்புதல் திட்டம் நிறைவேற என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி செயல்படணும் அப்படி கேட்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்க செயல்பட ஆரம்பிக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சாட்சியை பார்த்தேன். ஒரு குடும்பத்தார் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம், இந்துக்கள், எவ்வளோ பக்தியா அங்கங்கே தெய்வ வணக்கம் செய்தவர்கள். அதில் ஒரு வாலிப மகள், அந்த அவங்க அப்பா இறந்து போயிடுவாங்க, இனி பிழைக்கிறது கஷ்டம் அப்படின்ற நிலைமையில அவங்க இயேசுவை தேடி நம்ம ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து இயேசு சுகம் கொடுத்துட்டார். அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு இப்போ சபைக்கு போகிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அந்த வாலிப மகள் சொல்ற, ஸ்கூலில் படிக்கிற வாலிப மகள், எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுத்த பிறகுதான் இப்படி ஒரு கடவுளா, நாங்கள் எத்தனையோ கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம், ஒருத்தர் எங்களுக்கு பதில் சொல்லலை. ஆனால் இந்த கடவுள் காசே செலவு இல்லாமல் இலவசமாக சுகம் கொடுத்துட்டாரேன்னு இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் கூட ஆகலை. அவங்க ஜெபம்னா இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேசுகிறார், பேசக்கூடிய தெய்வம் இயேசு. அந்த மகள் சொல்ற, ஒரு வாலிப மகள், இப்பதான் ரட்சிக்கப்பட்ட மகள் சொல்லுகிறா, பேசக்கூடிய தெய்வம் இயேசு, வேற எந்த தெய்வம் பேசினதே இல்லை, நான் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன்னு சொல்லி அவர் என்கிட்ட பேசுகிறார், நான் ஜெபிக்கிறதுக்கு பதில் தருகிறார், எனக்கு தெளிவா நடத்துகிறார். எவ்வளவு அருமையான அனுபவம். உங்ககிட்ட இயேசு பேசியிருக்கிறாரா? சில சோம்பேறி ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்ததே மனசுல, கடவுள் பேச மாட்டாரு, கர்த்தர் பேச மாட்டாரு, அது அவர் மனுஷரை கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது, மனுஷரில் ஒருவனு கண்டதில்லை, ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு பேச முடியாது அப்படின்னு சில சோம்பேறி ஊழியர்கள் சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் நம்பாதங்க, தயவு செய்து அறிந்து கொள்ள. இப்போ நல்லா இந்துவா இருந்தேன், விக்கிரகத்தை வணங்கணும், நீங்க என்ன சொன்னீங்க, கிறிஸ்தவங்க அது வாயிருந்தும் பேசாது, கண் இருந்தும் பார்க்காது அப்படி சொல்லி, அதனால இயேசு கிட்ட வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறீங்க. இங்க வந்தா இயேசு பேச மாட்டாருன்னு சொன்னா அப்ப அங்கே இருந்திருப்போம்ல. இயேசு பேச மாட்டாருன்னு எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க?
அது பேசாது பார்க்காது. இங்க வாங்க, இவர் தான் பேசக்கூடிய ஆண்டவர் சொல்லிட்டு இயேசு பேசுறாருன்னா அவர் பேச மாட்டாராம். இந்த ஊழியக்காரன் என்ன பண்றது? இந்த மாதிரி ஆட்கள் பிரசங்கத்தை கேட்டு உங்களை கெடுத்து கொள்ளாதுங்க. அவர் பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அனுதினமும் பேசுவார். அவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அனுதினமும் பேசுகிற ஆண்டவர். இப்ப வர இந்துக்கள் சாட்சி கொடுக்கிறாங்க, பேசுறாரு, எனக்கு அழகா நடத்துகிறார், எனக்கு ஜெபிக்க சொல்லுகிறார். ஒருத்தர் சொல்றாரு, இந்துவா இருந்து இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாருங்க, சில மாதங்கள் தான் ஆகுது. அவர் சொல்றாரு, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்றேன். ஆரம்பத்துல இந்த நீங்க சொன்ன வசனத்தை வச்சு ஜெபிச்ச, இப்போ நான் என்ன ஜெபிக்கணும் அவர் சொல்ல சொல்ல நான் ஜெபம் பண்றேன். எவ்வளவு ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களே, நம்ம எங்க போய் நிக்க போறோம்? கொஞ்சம் நம்ம மாறணும், அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வரணும். ஆவிக்குரிய அனுபவத்துல குழந்தைகளாவே இருக்கக்கூடாது. ஒன்னு பார்த்துக்கூட, ஆண்டவரே எனக்கும் இந்த அனுபவம் வேணும், என்னையும் எனக்கு இந்த அனுபவம் தாருன்னு கேட்கணும். அதனால எழுப்புதல் திட்டத்தில் என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்கணும். உற்சாகப்படுத்துவதற்கு தான் அதை சொல்லுகிறேன். இன்னும் அப்படியே ஒரு தவளை கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. இந்த கிணத்துக்குள்ள கிடக்கிற தவளை மாதிரி இதான் உலகம், இதுதான் எல்லாமே. வெளியில நீங்க வெளியே வந்து பாருங்க, பெரிய உலகம். உலகம் முழுவதிலும் தேவன் எழுப்புதலுக்காய் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உலகம் முழுவதிலுமே வரப்போகிற எழுப்புதலுக்காய் தேவன் பெரிய காரியை செய்கிறார். நல்லா அறிந்து கொள்ளுங்க, வெகு சீக்கிரத்தில் எழுப்புதல் வரப்போகிறது. அப்ப அந்த எழுப்புதல் வந்தா முழு உலகமும் சந்திக்கப்படும். அப்ப இயேசு வந்து விடுவார். அப்ப சபை ஆயத்தம் ஆயிரும். அப்ப இயேசு வந்து விடுவார். நான் யோசித்து பார்த்த ஒரு நாள், என்ன ஆண்டவரே, நாங்க வந்து இத்தனையோ வருஷமா ஜெபிக்கிறோம், தோமா வந்து சுவிசேஷம் சொல்லி 2000 வருஷம் ஆனாலும் நாங்க இவ்வளவுதான் இந்தியாவிலே கிறிஸ்தவ இயேசுவை விசுவாசிக்கிறோம், பெருங்கூட்டம் இன்னும் விசுவாசிக்கல, இப்படிதானே இருக்குது. அப்படியே எழுப்புதல் வந்தாலும் உலகம் முழுதும் பரவுறதுக்கு எவ்வளவு காலமாகும் அப்படிலாம் மனசுல நினைச்சு ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், அப்போ பதில் கொடுத்தார், கொரோனா வந்துச்சு இல்லை? ஆமா. எப்போ வந்துச்சு? 2019. இந்தியாவுக்குள்ள எப்போ வந்துச்சு? 2020 மார்ச்சில் தான் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் ஆரம்பிச்சது இந்தியாவில். ஆமாம், இது ஆரம்பித்து ஒரு 3-4 மாதத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 மாதத்துக்குள்ள உலகம் முழுதும் பரவிட்டு, உலகம் முழுதும் லாக்டவுன். 205 நாடுகளுக்கு மேலே கொரோனா வந்து உலகம் முழுதும் பரவி எவ்வளோ இருக்கு? 6 மாதத்துக்குள்ள உலகத்தையே முடக்கி போட்டு விட்டது ஒரு கொள்ள நோய். ஆண்டவர் சொன்னார், மனிதனால ஒரு லேபில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்ள நோய் வைரஸுக்கு உலகத்தையே முடக்கி போடுகிற ஒரு 6 மாசத்துக்குள்ள உலகத்தையே முடக்கிற வல்லமை இருந்தா என் ஆவியானவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் அக்கினி போடப்பட்ட உடனே வெகு வேகமாய் உலகம் முழுவதும் பரவிவிடும், அசைவு உண்டாகிவிடும், பெரிய பெரிய மாற்றத்தை ஆவியானவர் உண்டாக்கி விடுவார். அதன் பிறகு ரொம்ப காலெல்லாம் செல்லாது. அப்படியே நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல, தேவனுடைய திட்டம் வித்தியாசமானது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வருவதற்குள்ள தேசமே மாற்றப்பட்டு விட்டாரு. அவ்வளவுதான். அப்படின்ற நேரத்துக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கி, சில வருஷங்கள் தான் அப்படியே ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்கி விடுவார். அதனால எழுப்புதல் காலம் ரொம்ப, ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். அதுக்கு முன்னால் இந்த எழுப்புதல் வந்தாக வேண்டும். சாத்தானுக்கு இந்த எழுப்புதல் தான் பயம். இந்த எழுப்புதல் வந்துட்டா உலகமே மறுரூபமாயிருமே, தேவன் பக்கம் இயேசுவின் பக்கம் எல்லாரும் போயிருவாங்களே, அதுதான் அவனுடைய பயமே. அதனால எழுப்புதல் இல்லை என்று சொல்லி அவன் பேசி அதை மடங்கடிக்க பார்க்கிறான். எழுப்புதலுக்கு விரோதமாய் பல திட்டங்களை பிசாசு தீவிரமாய் செய்கிறான். அதனால பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்களையே எழுப்புதலுக்கு விரோதமாய் சாத்தான் பேச வைக்கிறான். அப்புறம் மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி வசனத்துக்கு தவறான விளக்கம் கொடுக்கிற ஊழியர்களையும், கள்ள போதகர்கள், பைபிள்ல இருக்க கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற பார்க்கிறான். நம்ம இந்த காலத்துல ரொம்ப விழிப்பாக, அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா எழுப்புதலுக்காக தீவிரமாய் ஜெபிக்கணும், செயல்பட வேண்டும். சாத்தான் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் எவ்வளவு பலமாய் கிரியை செய்தாலே எழுப்புதலை அவனால தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். எழுப்புதலுக்கு விரோதமாய் எத்தனை
அவன் அரசாங்கத்தை எழுப்பினாலும், அதிகாரிகளை எழுப்பினாலும், பொருளாதார மத தீவிரவாதிகள் அமைப்புகளை எழுப்பினாலும், ஆவியானுடைய வல்லமைக்கு முன்பாக ஒருவரும் இருக்க முடியாது. எழுப்புதல் அக்கினி போடப்பட்ட உடனே வேகமாய் ஆவியானுடைய கிரியைகளை பார்க்க முடியும். ஆனா அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய ஆயத்தம், அதுதான் நம்முடைய ஜெபம். தேவன் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபம் பூரணப்பட வேண்டும். நீங்க நல்ல தானியேல் 9 அதிகாரம் வாசித்தால், தானியேல் பார்க்கிறார், 70 வருஷம் கடந்து விட்டாரு. பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இன்னும் இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. 70 வருஷம் கடந்து விட்டாரு. உடனே அவர் பார்க்கிறார், 70 வருஷம் தானே அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அதை ஆராய்ந்து பார்க்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆராய்கிறார். நீங்கள் தானியேல் 9 அதிகாரம் வாசித்து பாருங்க. 70 வருடங்கள் தான் அடிமைத்தனம் என்று எரேமியா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டதை தானியேல் அறிந்து கொள்ளுகிறார். அறிந்த உடனே கேள்வி, 70 வருஷம் ஆகி போச்சே, ஏன் விடுதலை கிடைக்கல, ஏன் எங்க ஜனம் திரும்பி போகல, ஏன் எருசலேம் மறுபடியும் கட்டப்படுகிற காரியம், என் ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. தானியேல் அதற்காக தேவ சமூகத்தில் போன போது ஆண்டவர் என்ன உணர்த்தினார், தானியேலே தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபங்கள் பரலோகத்துக்கு வராததுனால தீர்க்க தரிசனம் கூட தாமதிக்கிறது, தடைபடுகிறது. உடனே தானியேல் உபவாசம் பண்ணி, நீங்க அது வாசி பாருங்க, உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பிக்கிறார். அப்படி தேடும் ஒரு பாவ அறிக்கை ஜெபம் தான் பண்ணுகிறார். முதலாவது சொல்றார், தன்னுடைய பாவம், தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கை செய்து தன்னை தன் ஜனத்தோடு இணைத்து கொண்டு பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஜெபத்துக்கு தேவன் நீண்ட ஒரு ஜெபம், என்னை கேளும் ஆண்டவரே, தீவிரமாக நீர் பதில் தாரும், என்னை தாமதிக்கிறது என்ன, மன்னியும் ஆண்டவரே கதறுகிறார். அதன் பிறகு உடனே தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது. தானியேல் ஜெபிக்கிறான், போய் பாருங்கள் பதில் கொடுங்கள் என்று. தானியேலுக்கு வயசான காலம், வாலிப வயசுல தானியேல் பாபிலோனுக்கு வந்தார். 70 வருஷம் கடந்து விட்டாரு. அப்ப 87 வயசாவது இருக்கும் தானியேலுக்கு. அந்த வயசுல உபவாசம் பண்ணி சாம்பல்ல உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறார். ஏன்னா இனிமே இவர் அந்த தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. பாத்தீங்களா, அதை சுயநலமற்ற ஒரு ஜெபம். வயசாகி போச்சு, இனிமே நான் இஸ்ரவேலுக்கு திரும்பி போக முடியாது, என் ஜனம் திரும்பி போகட்டும், என் மக்கள் போய் அங்கே வாழட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று தீர்க்க தரிசனத்தை வைத்தவர் ஜெபிக்கிறார். இந்த மாதிரி ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபிக்கிறதை வைத்துதான் பூமியிலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அந்த ஜெபம் நிறைவாக வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்கும் பரலோகம் ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார். அது பரலோகத்தினுடைய திட்டம், பரலோகத்தின் தேவனுடைய திட்டம். அதை யாரும் மாற்ற முடியாது, தேவனும் அதை மாற்றுவது இல்லை. நம்முடைய ஜெபம் பூரணமாக வேண்டும். ஒரு பாவம் பூரணமாகும் போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய ஜெபம் பூரணமாகும் போதுதான் தேவனுடைய அந்த திட்டம் நிறைவேறுவதை பார்க்க முடியும். அதனால்தான் ஒரு காரியத்துக்காக பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். அதனாலதான் ஜெபத்தை விட்டுவிடக் கூடாது. இந்த எழுப்புதலுக்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஜெபம் தேவை. நம்முடைய கண்ணீர் துருத்தியிலே சேர்த்து வைக்கப்படுகிறது. அந்த கண்ணீரின் அளவு நிறைவாகும் போதுதான் தேவனுடைய திட்டம் பூமியிலே நிறைவேறும். அப்போ சாத்தான் எழுப்புதலை தடுக்க தேவன் எந்த பட்டணம் தேசத்தை குறிக்கிறாரோ அதை குறிவைக்கிறான், அந்த தேசத்தை குறிவைக்கிறான். கடைசி கால எழுப்புதல் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து உண்டாகும். முதல்ல இந்தியா தான் மறுரூபமாகும். இந்தியாவிலிருந்து தான் உலகம் முழுவதும் எழுப்புதல் பரவும் என்று தேவன் பலர் மூலமாக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் சாத்தான் இந்தியாவை தன் வசப்படுத்தி வைத்துக் கொள்ள தீவிரம் காட்டுகிறான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகிறவங்களை, அதிகாரத்தில் உள்ளவங்களை பார்க்கிறோம். அவங்க இல்லை, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆவி, அந்த ஆவிதான் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிற. சாத்தான் பின்னால் நின்று பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ நாம் அதை உணர்ந்து தேசத்துக்காக, பட்டணத்துக்காக ஜெபத்தை தீவிரப்படுத்த வேண்டும். இன்னும் ஜெபம் போதாது, இன்னும் தீவிரமாக ஜெபிக்க வேண்டும்.
அதனால சென்னை பட்டணத்தில் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கி சென்னை பட்டணம் மறுரூபமாகி இந்தியா முழுவதும் அந்த அக்னி பரவ போகிறது. அப்புறம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடம் பரவ போகிறது. அப்போ இந்த சென்னை ரொம்ப முக்கியமான இடம். அதனால தான் சாத்தான் சென்னையை குறிவைத்து பாவத்தை பெருக பண்ணுகிறான். ஒரு பக்கம் மதுபானம், அரசாங்கமே மதுபான கடையை நடத்துவது ஒரு சாபக்கேடு. தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு இந்த மதுபான கடை, டாஸ்மாக் கடை. நீங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட் நிறைய நல்ல நல்ல திட்டத்தை அறிவிக்கிறாங்க. மழை போதுமான அளவு பெய்கிறது. எல்லாம் பெய்தாலும் நீங்க பாருங்க, ஒன்று மழை இல்லாம விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இன்னொன்று மழையினால பாதிக்கப்பட்டு பயிரெல்லாம் போச்சு, எல்லாம் நிக்கிறாங்க. பாருங்க இந்த நிலைமை. நீங்க இந்த தேசத்தை நல்ல கவனித்து பாருங்க, நிறைய பாதிப்புகள் தான். மழை பெய்தாலும் பாதிப்பு, மழை இல்லாமலும் பாதிப்பு. எல்லாரும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 50,000 சிறு வியாபாரிகளுடைய தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டது என்று கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுகிறது. அப்ப அவ்வளோ தொழில்கள் முடக்கப்பட்டு விட்டது. பாதிப்புகள் தான் அதிகம். அப்ப ஏன் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலைன்னு சொன்னா சாபம் தடுக்கிறது. அந்த சாபத்தில் ஒன்றுதான் இந்த டாஸ்மாக் வியாபாரம், டாஸ்மாக் கடை. ஐயோ என்று பார்க்கிறோம். மக்களை குடிக்க வைத்து அவங்களை போதைக்குள் ஆக்குவது ஒரு பெரிய சாபக்கேடு. நம்ம இதெல்லாம் குறிவைத்து ஜெபிக்கணும். சாத்தானுடைய திட்டம். சாத்தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள சாபத்தை கொண்டு இவங்களை முடக்கி விட வேண்டும் என்று அவன் செயல்படுகிறான். கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் தினசரி குடிக்கிறவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வேதனையோடு சொல்லுகிறார். ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூனிஃபார்மோட. ஒரு நீதிபதி சொல்லுகிறார், நீங்கள் மாணவர்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதை தடுக்காவிட்டால் நாங்களே டாஸ்மாக் கடையை மூட வேண்டிய காரியம் வந்துவிடும் என்று அரசாங்கத்துக்கு எச்சரிப்பு கொடுத்து ஒரு நீதிபதி பேசுகிறார். அப்ப எந்த அளவுக்கு இந்த மதுபான கடை பாதித்திருக்கிறது. எத்தனை பேர் தினந்தோறும் அதுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க யோசிங்க, என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்றோம். இந்த மதுபான கடை இவ்வளவு பெரிய சாபம், இவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது. தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிறோமா அதுக்காக? நம்ம ஒருத்தருக்கு வியாதி ஆஸ்பத்திரியில் இருந்தா ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு விட்டுருவீங்களா? உங்க குடும்பத்தார் வியாதியில் இருந்தா எங்கெங்க ஓடுறீங்க, எங்க ஜெபம் நடந்தாலும் ஓடுறீங்க, சுகம் பெறணும், மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபிக்கிறீங்க. ஆனா இந்த சாபக்கேடு மாறக்கு நம்ம எவ்வளவு தூரம் ஜெபம் பண்றோம் யோசித்து பாருங்க. அப்ப நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கிறாரு. எழுப்புதல் தாமதிக்க காரணம் நம்முடைய ஜெபம் போதவில்லை. நம்ம இன்னும் உத்தரவாதம் எடுக்கல. ஆண்டவர் இப்படியெல்லாம் அங்க தமிழ்நாட்டில் நடக்குது, நாங்க தான் காரணம். ஒன்று தெரியுமா, தமிழ்நாட்டில் அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஒரு மிஸ்டேக் பண்ணுனா அதுல நமக்கும் பங்கு இருக்கிறாரு. அந்த பாவத்தில், டாஸ்மாக் கடையுடைய பாவத்தில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பங்கு இருக்கிறது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. தானியேல் அதான் சொல்றார், நானும் என் தகப்பன் வீட்டார பாவம் செய்தோம். நெகேமியா ஜெபிக்கிறார். தானியேல் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் பாவம் செய்து விட்டோம். அப்ப அரசாங்கம் நடத்துறதுனால அப்ப நம்ம யாரை எதிர்க்கலையே, சபை எதிர்க்குதா? டாஸ்மாக் கடையை நாங்க எதிர்க்கிறோம், டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு முதலமைச்சருக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற 30,000 சர்ச்சஸும் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் நடத்தினா அப்போ தேவன் கனப்படுத்துவார். நம்ம பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு தானே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பைபிள்ல எதெல்லாம் சொல்லலையோ அதுக்கெல்லாம் ரொம்ப கருத்தா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு எங்க ஜெபம் பண்றோம்? 1 தீமோத்தேயு 2:2 நீங்கள் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும், மதுபானம் ஒழுக்கக்கேடான காரியம், ஒழுக்க கேட்டை கொண்டு வருகிறாரு. அப்ப நீங்க எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள வாழ்க்கை வாழும்படி மத பிரச்சனை உண்டாக்குறாங்க. நம்முடைய சர்ச்சை முடக்குவதற்கு மத பிரச்சனை உண்டாக்குறதுக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க. அதை வச்சு ஊழியங்களை முடக்கணும், கிறிஸ்தவர்களை முடக்கணும்னு சொல்லி அரசாங்கமே தூண்டி எழுப்புகிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் பைபிள் இருக்குது. வசனத்தை ஒழுங்கா நீ கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ராஜாக்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரதமர், ஜனாதிபதி, மந்திரிமார், முதலமைச்சர், இவங்களுக்கா ஜெபிங்கன்னு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார்.
இவங்களுக்காக நம்ம ஜெபிக்காட்டா சாத்தான் அவர்களை பயன்படுத்தி நமக்கு விரோதமான காரியத்தை எல்லாம் செய்ய வைப்பான். நீங்க போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் நடத்தி எல்லாம் மாற்ற முடியாது. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். எத்தனை சபையில இதுக்காக ஜெபிக்கிற வசனத்தில் எழுதி கொடுத்த காரியத்திற்கு யோசித்து பாருங்க. எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் சின்சியரா கருத்தா தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் போதாது, நம்ம இன்னும் உத்தரவாதம் போதாது, நம்முடைய பாரம் போதாது. அதனாலதான் எழுப்புதல் தாமதிக்கிறது. இன்னும் எத்தனை வருஷம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க போறோம்? சென்னையின் எழுப்புதலுக்கு இன்னும் 10 வருஷம் ஜெபம் பண்ணுவோமா? இன்னும் எவ்வளவு காலம் ஜெபிப்போம்? நம்ம உத்தரவாதம் எடுக்கணும். ஆண்டவரே, இது முக்கியமான ஒரு காரியம். பாரம் எடுத்து இரவும் பகலும் ஜெபிக்கணும். பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி இல்லை. அதான் நம்முடைய பிரச்சனையே. அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் உத்தரவாதம் எடுத்து இந்த எழுப்புதலை குறித்த தரிசனத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனால பாருங்க, ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் அரசாங்கமே மதுபான கடையை திறந்து 1.5 கோடி பேர் தினசரி குடிகாரங்க தமிழ்நாட்டில் ஆண்கள். அப்போ 1.5 கோடி குடும்பங்கள் பாழாகிறது. மக்கள் குடிச்சு 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 போதையில் இருக்கிறாங்க. மேல மத்திய சர்க்காரை எடுத்துக்கொண்டா போதை அந்த மருந்துகள் அதெல்லாம் பிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. குடவுல இருந்த போதை மருந்தை காணவில்லை. நியூஸ்ல போட்டு போட்டு பேசுறாங்க. இத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ள போதை பொருளை காணவில்லை. எங்க போச்சு? இந்தியாவுக்குள்ள விற்பனை பண்றாங்க. கிராமம் வரைக்கும் வந்து விட்டாரு. அரசாங்கத்துக்கு தெரியாம இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அரசாங்கமே அனுமதிக்கிறது என்பதாக நியூஸ்கள்ல பேசுறாங்கல்ல. அதுக்கு என்ன காரியம்? மக்களை போதையில வைத்து விட்டால் எதை குறித்து சிந்திக்க மாட்டான். குடிகாரனை பாருங்க, எதை குறித்து யோசிக்க மாட்டான். மனைவி பிள்ளைகள் அவங்களை காப்பாற்றணும் சிந்த கூட அவனுக்கு இருக்காது. அவனுக்கு பணம் கிடைச்சா குடிக்கணும், அவ்வளவுதான். அரசாங்கம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. ஓட்டு போடுற காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவான். என்ன அவனு போய் சாராயம் குடிச்சா போதும். இதே நிலைமை தான் இந்தியாவில். இதே போதை மருந்துகளை பரவ செய்து இந்தியா தள்ளாடுகிறது. ஒரு பெரிய ஹெட்டிங்ல நியூஸ் பேப்பர்ல பயங்கரமான செய்தி தெரியுமா உங்களுக்கு? இந்தியா தள்ளாடுகிறது. போதை மருந்துகள் அவ்வளவு சேல் பண்றாங்க. ஸ்கூல் வரைக்கும் வந்து விட்டாரு. பிள்ளைகளுக்காக போதை வைத்து சாக்லேட் தயாரிக்கிறாங்க, கேக்கு தயாரிக்கிறாங்க, ஐஸ்கிரீம் தயாரிக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாரையும் போதைக்குள்ளாக்குவது இது அந்தி கிறிஸ்துவுடைய திட்டம். இது பிசாசனுடைய திட்டம். மக்களை போதையில வைத்து விட்டால் அரசாட்சி பண்றவங்க மக்களை ஏமாத்தி ஆட்சி பண்ணலாம். இதுக்கு தான் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறார்கள். இதெல்லாம் நம்ம தேவ பிள்ளைகள் கவனிக்கணும். வெறும் சுயநலமா நமக்காகவே ஜெபிச்சு ஜெபிச்சு வாழ்ந்து அதனாலதான் தேவனால முழுமையா கிரியை செய்ய முடியவில்லை. நாட்டில் என்ன நடக்குன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் செய்தித்தாள் வாசிக்கணும், ஒரு நியூஸ் பார்க்கணும், நாட்டில் என்ன நடக்குன்னு தெரிந்து கொள்ளணும். இதை வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்ம ரொம்ப கருத்தை என்ன, சாத்தான் இந்தியாவை குறி வைக்கிறான். எழுப்புதல் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் பிசாசு குறி வைக்கிறான். அதுக்கு தான் நம்முடைய சபைகள் தாக்கப்படுகிறது. சபைக்கு விரோதமான பல காரியம் செய்யப்படுகிறது. பயமுறுத்துகிறான். நம்ம பயப்படாம எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சபை எழும்பணும், ஊழியர்கள் எழும்பணும், விசுவாசிகள் எழும்பணும். ஜெபத்தை தீவிரப்படுத்த வேண்டும். ஆலயம் கட்டி கொடுங்க கட்டி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணி 50 லட்சம் 60 லட்சம் சர்ச்சை ஜெபம் பண்ணுங்கன்னு காணிக்கை பிரிச்சு கட்டிட்டு அது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் திறந்துட்டு மற்ற நாள்லாம் பூட்டி கிடக்குது. ஆண்டவர் கேட்பார்ல, எதுக்கு அவனுக்கு சர்ச்சை? வாரத்தில் ஒரு நாள் ஆறாம் நடத்துறதுக்கா? இத்தனை லட்சம் போட்டு கட்டிட்டு மற்ற நாள் என்ன பண்றேன்னு கேட்பார்ல. தினம் ஜெபம் நடக்கணும். சர்ச்சைன்னா தினம் சர்ச்சில் இருந்து ஜெபசத்தை எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரன் முழங்கால நிக்கணும். விசுவாசிகளை கூப்பிடணும். 10 பேராவது வா, 20 பேராவது வா, ஜெபிக்கலாம். ஜெபசத்தை எழும்பணும். இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய மாற்ற சபையில வந்தே ஆகணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சபையார்னா யாரு? நீங்க தான். உங்க சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா நீங்க சரியான விசுவாசியே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போறேன், தசமா கொடுக்கறேன்னா நீங்க ஒரு சீசனே கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிற ஆளே கிடையாது. எத்தனை நாள் போறீங்க சர்ச்சுக்கு?
வாரத்தில் ஒரு நாள் சண்டேல போய் அது 2 மணி நேரம், அது பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம் பிரசங்கத்தை கூட்டிட்டா, இன்னைக்கு பாஸ்டர் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றாரு, நான் அர்ஜென்டா போகணுமே அப்படின்ட்டு. இப்படி விசுவாசிகள் தான் சபையில் இருக்காங்க. ரட்சிக்கப்படாத ஆள் கூட விசுவாசின்றான் இப்போ சபைக்குள்ள. ரட்சிப்பின் அனுபவமே தெரியல, எவ்வளவு காரியங்கள். அதனால தான் புறஜாதியார் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க மாறணும், விசுவாசிகள் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பண்ணணும், ஜெபிக்கணும், ஆவிக்குறை காத்து முக்கியத்துவம் கொடுக்கணும், சுவிசேஷ அறிவிக்கணும், ஊழிய செய்யணும், தேசம் மாறணும், பட்டணம் மாறணும். இந்த ஆத்திரம் நமக்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாரமும் ஒரு அர்ப்பணிப்பும், அதுக்கு உத்தரவாதம் எடுத்து நம்ம செயல்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நம்ம ஜெபிக்கணும். அப்ப சென்னை பட்டணம் எவ்வளவு முக்கியமானது, சென்னை பட்டணம் எவ்வளவு முக்கியமானது. இந்த பட்டணம் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம். அதனால்தான் இந்த பட்டணத்தில் இந்த முழுவதும் ஜெபத்தை கர்த்தர் திரும்ப எழுப்பி இருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு காலத்துல முழுவதும் ஜெபம் ஜீவானந்த உயிரோடு இருக்க வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதே NLAGல அவங்க முழுவதும் ஜெபம் நடத்தி கொண்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும். அதுக்கு பிறகு முழுவதும் ஜெபம் இல்லாமல் போனாரு. திரும்ப இது எழும்பி இருக்கிறது. ஏன்? இந்த ஜெபம் ஆண்டவருக்கு வேணும். ஏன் இந்த ஜெபத்தை எழுப்பினார்? ஆண்டவர் சொன்னது, எனக்கு ஜெபம் வேணும். நீங்க ஜெபிச்சாதான் நான் காரியத்தை செய்ய முடியும். நீங்க ஜெபிச்சாதான் பட்டணத்தில் எழுப்புதலை உண்டாக்க முடியும். அதனாலதான் தேவன் மறுபடியும் நம்ம எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜெபம் ஆண்டவருக்கு வேணும், எழுப்புதலை நிறைவேற்றுவதற்கு. சும்மா வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கல. இந்த சீரியஸ்னஸ் நம்ம நிறைய பேர் உணரவில்லை. ஆராதனை வழக்கத்தின்படி, முழு ஜெப வழக்கத்தின்படி நம்ம நிறைய வழக்கத்தின்படியே பழகிட்டோம். அதனுடைய முக்கியத்துவத்தை உணராதபடி நம்ம காணப்படுகிறோம். நம்ம கொஞ்சம் மாறணும் விசுவாசிகள். ஆமேன். விசுவாசிகள் மாறணும். எங்க போனாலும் சுயநலம் தான். சர்ச்சுக்கு போனாலும் சுயநலம். நான் தசமா கொடுத்தா ஆண்டவர் பல மடங்கா திரும்ப தருவாரு அப்படின்னு சொன்னா தானே தசமா கொடுக்குறோம். நம்ம எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இப்படித்தானே எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு தசமமாக 50% கொடுக்கிறேன்னு சொல்ற விசுவாசிகள் எங்க எழுப்பி இருக்காங்க? யோசித்து பாருங்க. வெட்கப்படணும். தசமா கொடுக்கிறேன்னு பெருமையா பேசுறாரு. தென்கொரியால போய் சர்ச்சில் போய் நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் போய் நாங்கள் தசம்பாகலாம் கத்தர் கொடுக்குறோன்னா கைத்தட்டி அவங்க சிரிக்கிறாங்களாம். ஏன் சிரிக்கிறாங்கன்னா, இங்குள்ள விசுவாசிகள் குறைஞ்சது 20% ஊழித்து கொடுக்குறாங்க. சாதாரண வேலை செய்யறவங்க கூட. நம்ம தசமா கொடுக்கறத பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். எந்த காலத்தில் இருக்கிறோம்? நமக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவருக்கு 10ல் 1 கொடுக்கறது கூட எதிர்பார்த்து தான் கொடுக்கிறோம். அப்படி சொன்னதானே கொடுக்கிறோம். யோசிங்க. நம்ம மாறணுமா வேண்டாமா? மாறணும். நம்ம மாறிட்டா தேசத்தை கர்த்தர் மாத்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நினைக்கிற அரசாங்கம் மாறணும், அவரு மாறணும். நான் சொல்றேன், ஊழியர்கள் மாறணும், நம்ம மாறணும். சபை மாறினா அரசாங்கத்தை கர்த்தர் தலைகளாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா கை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய அதிகாரம், நடத்தக்கூடிய அதிகாரமே சபைக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். சபை அதை உணரவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் என்ன இருக்குது? ராஜாக்கள் அதிகாரத்தோட எல்லாருக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜெபித்தா அவங்கள நான் பயன்படுத்துவேன். தேசத்தில் அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும், நல் ஒழுக்கம் இருக்கும். நீங்க ஜெபிக்காட்டா அவங்கள யார் பயன்படுத்துவா? பிசாசு பயன்படுத்துவான். சாத்தான் பயன்படுத்தி சாராய கடை தர, இந்த காரியத்தை செய்ய, இந்த போதை வஸ்துகளை விடு, நீ திருட்டுத்தனமா ஓட்டு போட வை, நீ காசு கொடுத்து ஓட்டு போட வை, இதெல்லாம் கொண்டு வர்றது பிசாசு. நம்ம ஜெபிக்காதனால தான் அதெல்லாம் தீவிரமா நடக்குது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை சபைகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில 10-15 நிமிஷம் நம்முடைய ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிச்சு பாருங்க, அவங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்க அபிஷேகம் பெற்ற தாவீதை பிசாசு பயன்படுத்திட்டான். பைபிள் இருக்குல்ல.
அப்ப அபிஷேகம் பெற்ற தாவீதையே ஒரு தேசத்துக்கு விரோதமா அவன் பயன்படுத்தும் போது ரட்சிக்கப்படாத ஆளை எவ்வளவு சுலபமா பயன்படுத்த முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இந்த உத்தரவாதமே நம்ம எடுப்பதில்லை. நம்ம அரசியல்வாதிகளை குறை சொல்றதும், சூழ்நிலை பார்த்து குறை சொல்லுவதும், நம்ம சுயநலமா ஜெபிக்கிறதிலுமே அதிக கவனம் செலுத்துகிறோம். ஊழியக்காரனா இருந்தாலும் ஏன் ஊழியம், என் ஊழியத்துக்கு வருமானம், என் ஊழியத்துக்கு காணிக்க, என் ஊழியத்துக்கு நாட்கள், இதுல தானே நான் கவனம் செலுத்துறேன். தேசம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல், அதுக்கு என்ன செய்யணும் என்பதில் நான் கவனம் செலுத்துகிறேன்னா நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த நாள்ல இப்போ சில காரியத்துக்கு ஜெபிக்க போற. சென்னை பட்டணம் எழுப்புதலுக்கு ரொம்ப முக்கியமான பட்டணம். இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க உத்தரவாதம் பண்ணாட்டா நீங்க பாவம் செய்கிறவர்கள். நல்லா அறிந்து கொள்ளுங்க, நீங்க இந்த பட்டணத்துக்காக உத்தரவாதம் எடுத்து எழுப்புதலுக்காக ஜெபிக்காவிட்டால் அதுவே ஒரு பாவம். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு 2 வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். லூக்கா 12:49 வசனம் பாருங்க. எழுப்புதலை குறித்து ஆண்டவர் சென்னை பட்டணத்துக்காக நம்ம பாவத்தை அறிக்கை செய்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணினோம். சென்னை பட்டணத்தை ஆண்டவர் கழுவி சுத்தம் பண்ணணும். என்ன பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, எழுப்புதலுக்கு விரோதமாய் சாத்தான் பாவத்தை பெருக பண்ணுகிறான். நம்ம கருத்தா ஜெபிக்கிறோம். இப்போ லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுடைய விருப்பம். இது என்ன அக்கினி? பரிசுத்த ஆவியின் அக்கினி. இது எழுப்புதல் அக்கினி. இந்த அக்கினி போடப்பட்டதா? அப்போஸ்தலர் 2:3 பரிசு பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அக்கினிமயமான நாவுகள் போல வந்து இறங்கி அவங்க மேல அமர்ந்தது. அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இந்த காரியம் சொல்லப்பட்டதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் வந்தவுடனே ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பார்க்கிறாங்க. பேதுரு எழும்பி நின்று தீர்க்க தரிசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். யோவேல் 2:28 அதற்கு பிறகு மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அப்போ நீங்க வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 2:16, 16, 17, 18 இந்த வசனத்தை வைத்துதான் இப்போ கொஞ்ச நேரம் நாம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 நான் வாசிக்கிறேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதான் யோவேல் 2:28. I will pour out my spirit. சொல்லப்படுது ஆவியானவர் ஊற்றப்படுதல், outpouring of the Holy Spirit. நல்ல கவனிங்க, எழுப்புதல் என்பது மனிதனால் உண்டாக்கவே முடியாது. எந்த ஊழியக்காரனை எழுப்புதலை உண்டாக்க முடியாது. எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம், எழுப்புதலை மனிதன் ஊழியக்காரன் உண்டாக்க முடியாது. எழுப்புதலை உண்டாக்குகிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்படுதல், அதான் எழுப்புதல். அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஊற்றப்படுவது அது ஒரு அருவிலிருந்து தண்ணி விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்ப நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, அந்நிய பாஷெல்லாம் பேசுறோமே, அது ஒரு ட்ரிஸ்லிங், ஒரு மழை பெய்யுது இல்ல, அந்த மழையில நனைகிற மாதிரி அதுதான் இப்ப நம்ம பேசுற அந்நிய பாஷை அபிஷேகம். அந்த கடைசி கால அந்த ஆவியானவர் ஊற்றப்படுதல் என்பது எண்ட் டைம் அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்பது. குற்றால அருவியில போய் குளிச்சிருக்கீங்களா? அருவியில குளிச்ச அனுபவம் இருக்கிற கை வைத்துங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ மழையில சாதாரண மழையில நனையிருக்கும், அருவியில தண்ணியில போய் நிக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுதா? தெரியுது, நல்ல நிறைய இருக்குது. அப்போ அருவியில ஊற்றப்படுற மாதிரி ஆவியானவர் தமிழ்நாட்டில் ஊற்றப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த ஆசையே இல்லையா உங்களுக்கு? இருக்குதா இல்லையா? ஆவியானவர் ஊற்றப்படணும். அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் ஊற்றப்படுவதுதான் எழுப்புதல் என்பது. அப்ப சென்னை பட்டணத்தில் ஆவியானவர் ஊற்றப்படணும். இப்ப சபையில நம்ம ஆவியில நிரம்புறோம், அது அல்ல. இது ஒரு சின்ன அனுபவம், அவ்வளவுதான். தேவன் கடைசி காலத்துக்கு வைத்திருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. அந்த அபிஷேகம் ஆவியானவர் ஊற்றப்படுவது, அதான் எழுப்புதல். அதுக்கு தான் இப்ப நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்.
நீங்க விளங்கி கொள்ளுங்க. இல்ல இப்பவே ஆவியானவர் இருக்கிறார்ல, அந்நிய பாஷை பேசுறமே, வரங்கள்லாம் வெளிப்படுத இருக்கலாம். ஆனா கடைசி காலத்துக்கு என்று தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க இந்த பேதுரு சொல்றதை கவனிங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த குமாரர் குமாரத்திகள் யாரு? உங்க வீட்டில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளோ வாலிப தம்பி அது கிடையாது. அடுத்த பகுதி சொல்லப்படும், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். வாலிபர்களுக்கு தனியா சொல்லி இருக்குது. அப்ப குமாரர் குமாரத்தின்னா யாரு? சிறு பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கிற சின்ன பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க? கை வைத்துங்க. எழுப்பதெல்லாம் அவங்கள தேவன் பயன்படுத்துவேன், அவங்க மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அவங்கள ஏன் கூட்டிட்டு வரல? அவங்கள கூட்டிட்டு வரணும் இல்ல? சின்ன பிள்ளை. நாங்க 4 மாடல இந்த 7 வாரம் உபவாசம் வச்சதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, 5 வயசு பிள்ளைங்க 6 வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து ராத்திரி முழுதுக்கும் வந்து ஜெபிச்சாங்க. சின்ன குட்டி பிள்ளைகள் தான் பார்த்தா, குடும்ப ஃபேமிலியா குட்டி பிள்ளைகள்லாம் கூட்டு வந்திருந்தாங்க. நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் சின்சியரா ஜெபிக்குதுங்க. அவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அடுத்த மாசம் ஒரு முறை வீட்டில் இருக்கிற குட்டி குருமல் சொல்லுவாங்கல்ல, சின்ன குட்டி பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். ஆமீன் சொல்லுங்க. பாதி வரைக்கும் இருக்கட்டும், மீதி நேரம் தூங்கட்டும், பரவாயில்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கட்டுமே. பிள்ளைகளை நிரப்பட்ட ஆவியானவர் எவ்வளவு நேரம் முழிச்சிருக்க முடியுமோ இருக்கட்டும், அப்புறம் தூங்கட்டும், போகும்போது தூக்கிட்டு போங்க. அப்புறம் ஆமீன் சொல்லுங்க. பிள்ளைகளை எங்க கூட்டு போறீங்க? எழுப்புதலுக்கா ஜெபிக்க கூட்டு போறேன். பிள்ளைகிட்ட சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு நீ வாக்குத்தத்தம் இருக்கிற ஆவியானவர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு, அவங்களை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஆமா, நம்ம கொஞ்சம் வசனத்துக்கு நேரா திரும்பணும். அல்லேலூயா. சரி, குமாரரும் குமாரத்தின் தீர்க்க தரிசனம் உரைப்பார். உங்க வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். இப்ப வாலிபர்களுடைய தரிசனம் என்ன? எல்லாருக்கும் இந்த செல்போன்ல யூடியூபரா மாறுறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க, உடனே லைக்ஸ் போடுங்க. இதுதான். இந்த ஆட்களை ஆண்டவர் தேசத்து குறித்த தரிசனம் உள்ளவர்களாய் மாற்ற போகிறார். ஆவியானவர் ஊற்றப்பட்டவங்களுக்கு ஆத்ம தரிசனம் வரும், தேசத்து குறித்த தரிசனம் வரும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஜெபிக்கணும் ஆவியானவர் ஊற்றப்படும் போது. அடுத்தது மூப்பர்கள், எல்டர்ஸ், வீட்டில் இருக்கிற வயசானவங்க, பெரியவங்க, அவங்க சொப்பனங்களை காண்பார்கள். அடுத்த வசனம் பாருங்க, என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை. நல்லா யோசிங்க. ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரியா வரும்போதே அவங்க அபிஷேகம் பெற்றிருக்காங்களா இல்லையா? அபிஷேகம் பெற்றவங்க தானே ஊழியக்காரங்க. ஆவியில நிரப்பப்பட்டு அபிஷேகம் பெற்று தான் ஊழியத்துக்கு வர்றாங்க. அபிஷேகம் பெற்று தான் ஊழியக்காரிக. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு என்ன அர்த்தம்? அவங்க ஏற்கனவே அபிஷேகம் பெற்று தானே ஊழியராயிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது கடைசி காலத்துக்கான ஸ்பெஷல் அனாயிண்டிங், கடைசி காலத்துக்கான விசேஷ அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. அப்ப ஊழியர்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும், ஊழியக்காரிகளுக்கும் அந்த அபிஷேகம் வேண்டும். இது கடைசி காலத்துக்கு என்று கொடுக்கப்படுகிற ஒரு அபிஷேகம். ஆமீன். அப்ப இந்த அபிஷேகம் ஊற்றப்படுறதுக்கு நாம் ஜெபிக்கணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டதான் எழுப்புதல். சரி, இப்போ இந்த நாம 4 காரியத்துக்கு ஜெபிக்க போறோம். நல்ல இந்த வசனத்தை வைத்து, முதலாவது ஆவியானவர் ஊற்றப்படணும், அதுக்கு தான் ஜெபிக்க போறோம். யார் மேல முதல்ல ஊற்றணும்? குமாரரும் குமாரத்திகளும். இந்த குமாரர் குமாரத்திகளை எங்க போய் படிக்கிறாங்க? ஸ்கூல்ல. இவங்க மேல ஆவி ஊற்றப்பட்டா எங்க எழுப்புதல் பரவும்? எல்லா ஸ்கூல்லையும் எழுப்புதல் பரவி விடும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் சும்மா இருக்காது, அபிஷேகம் பெற்று ஆவியில நிரப்பப்பட்டுட்டா கலைக்கிருவாங்க. டீச்சருக்கு சொல்லுவாங்க, ஹெட்மிஸ்டர்ஸுக்கு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் சொல்லுவாங்க. யாரையும் அடக்கலாம், குட்டி பிள்ளைகளை அடக்க முடியாது. அவங்க எல்லாரையும் அந்த அபிஷேகம் அவங்களை பயன்படுத்தி விடும். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமீன்.
அல்லேலூயா. அதனால தான் அந்த அபிஷேக சிறு பிள்ளைகள் மேல இறங்குறதுக்கு ஜெபிக்கணும், ஊற்றப்படணும். ரெண்டாவது யார் மேல? வாலிபர்கள். வாலிபர்கள் எங்க படிக்கிறாங்க? காலேஜில், யூனிவர்சிட்டியில. அவங்க மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டா எங்கெல்லாம் எழுப்புதல் பரவும்? எல்லா காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாம். அப்புறம் வேலை பார்க்கறது, ஐடியில வேலை பார்க்கறாங்க, அவங்க போற இடம்லாம் எழுப்புதல் பரவி விடும். அல்லேலூயா. அடுத்தது மூப்பர்கள், எல்டர்ஸ், பெரியவங்க, தாய் தகப்பன், வயசானவங்க, தாத்தா பாட்டி, எல்லார் மேல ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். அல்லேலூயா. நான்காவது ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். இந்த கடைசி கால அபிஷேகம் ஊற்றப்படணும். அந்த அபிஷேகம் இறங்கினாதான் ஒரு பெரிய எழுப்புதல் பரவ முடியும். இந்த 4 காரியங்களை முன்வைத்து, ஆண்டவரே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, எங்க எல்லார் மேல ஊற்றுங்க. அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும், ஏவல் தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். நீங்க ஊற்றுங்க ஊற்றுங்கன்னு நம்ம கருத்தா ஜெபிக்கணும். அக்கினியை போடுங்க. எழுப்பது அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, இவங்க மேல நம்முடைய அக்கினியை போடுங்க, அல்லது எழுப்பது ஆவியானவரை ஊற்றுங்க அப்படின்னு இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். எல்லாம் ஜெபிக்க ஆயத்தமா? எல்லாம் எழுந்துருங்க, வேகமா எழுந்துருங்க. உங்களால ரொம்ப எளிமை உட்கார நிக்க முடியாட்டா உட்கார்ந்து கொள்ளுங்க, தப்பு இல்லை. உட்கார்ந்தே ஜெபிக்கலாம். எழுந்து நிற்க முடியலன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க, உட்கார்ந்தே ஜெபிக்கலாம். இப்போ சில நம்முடைய நேரம் ஆனா கருத்தா ஜெபிச்சிடணும். முதலாவது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஊற்றுங்க. அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. வெள்ளம் போல ஊற்றப்படணும். தமிழ்நாட்டு மேல, சென்னை மேல, சென்னையை குறிவைங்க. எல்லா வலதுகரம் வைத்து சென்னையில் ஆவியானவர் ஊற்றப்படணும், ஊற்றப்படணும். அக்னியை போடணும், அக்னியை போடணும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, சென்னை பட்டணத்தில் அக்னியை போடுங்க, அக்னியை போடுங்க. எழுப்புதல் அக்னியை போடுங்க, பரிசுத்தாவின் அக்னியை போடுங்க. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வானத்துக்கு நேராக வர வலதுகரத்தை உயர்த்தி, பரலோகத்தின் தேவனே அக்னியை போட வந்தேன் என்று சொன்ன இயேசுவே, தமிழ்நாட்டில் அக்னியை போடுங்க. சென்னை பட்டணத்தில் அக்னியை போடணும் ஆண்டவரே. பின்மாறி காலத்தை மழைக்காக வேண்டுகிறோம். ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக, ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேவனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்பட ஜெபிக்கிறோம், அக்னி போடப்பட ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, அக்னி போடப்படுவதாக. சென்னை பட்டணம் முழுவதிலும் ஆவியானவர் எல்லா சபைகள் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, அக்னி போடப்படுவதாக. பரலோகத்தின் தேவனே, இந்த எழுப்புதல் அக்னி, பரிசுத்தாவின் அக்னி எல்லா சபையிலும் எல்லார் மேலும் ஊற்றப்படட்டும், போடப்படட்டும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். முதலாவது குமாரர், குமாரத்திகள், சிறு பிள்ளைகள், அவங்களுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். லட்சக்கணக்கான குழந்தைகள் சென்னையில் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான குழந்தைகள், லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க. கண் முன்னால நிறுத்துங்க. இந்த குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் யூனிஃபார்ம் போட்டு நடந்து ஸ்கூலுக்கு போறாங்களே, அவங்க மேலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர், குமாரத்திகள், அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, அவங்க டீச்சருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அவங்க ஸ்கூல் பிரின்சிபாலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்களுடைய நாவில் இந்த ஆண்டவர் பேசுவார். இந்த எழுப்புதலை நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, எங்களுடைய குமாரர், குமாரத்திகள், எங்க குட்டி பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய ஆவியை ஊற்றுங்க. உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும், தீர்க்க தரிசனம் நிறைவேறட்டும். உம்முடைய தீர்க்க தரிசனத்தின்படியே ஆண்டவரே, எங்களுடைய குமாரர், குமாரத்திகள் மேல ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக. அக்னியை போடுங்க,
எங்க குழந்தைகள் மேல அக்னியை போடுங்க. எங்களுடைய குமாரத்திகள் மேல அக்னி இறங்கட்டும். பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி போடப்படட்டும். ஜெபிங்க ஜெபிங்க, விடாதுங்க. எங்க தெருவில் இருக்கிற பிள்ளைகள், இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லார் மேல் ஆவியை ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேல் என்று சொன்னீங்களே, குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். உம்முடைய வசனம் நிறைவேறுவதாக. உம்முடைய வசனம் நிறைவேறட்டும். யாராவது ஒருவர் முன்னால வந்து குமாரத்திகள் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறீங்க. ஸ்கூல்ல படிக்கிற சிறு பிள்ளைகள், குமாரத்திகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படணும், அக்னி போடப்படணும். அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும். தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறணும். எல்லா வல்லதுகரம் வைத்து அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஆமென். நன்றி அப்பா. அப்பா உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுகிற நாட்கள் இந்த நாட்கள் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலின் அக்கினி தீ எங்கள் குமாரர்கள் மேல் குமாரத்திகள் மேல் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமா சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே செல்போனுக்கு அடிமையாகாதபடி எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி அப்பா உம்முடைய ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. ஆவியை ஊற்றுங்க. அவங்கள தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று சொன்னீங்களா ஆண்டவர்? உம்முடைய வார்த்தையின்படி அப்பா சின்ன பிள்ளைகள் மேல் உம்முடைய அக்கினி பற்றி எரியட்டும். அவர்கள் எங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லட்டும். சபையில தீர்க்க தரிசனங்களை சொல்லட்டும் அப்பா. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு ஸ்கூல்ல மற்ற பிள்ளைகள் மத்தியில தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் காணும்படி எங்கள் பாலகர் வாயினால் துதி உண்டாகப்பட்டதாக. ராஜா உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரம் உயர்த்தி எந்தெந்த சர்ச்சுக்கு போறீங்களோ, எங்க சபையில் இருக்கிற குட்டி பிள்ளைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்க சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டவரே இந்த வசனம் நிறைவேறணும். எங்க சபையில நிறைவேறணும், எங்க தெருவில் நிறைவேறணும், எங்க குடும்பத்தில் நிறைவேறணும். எங்க பிள்ளைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படணும், தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எல்லா வாய் திறந்து ஜெபிங்க. ஆசையா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள், எங்க சபையில் இருக்கிற குட்டி பிள்ளைகள் உம்முடைய வசனத்தின்படி ஆவியை ஊற்றுங்க. அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டவரே நிரப்பங்க நிரப்பங்க என்று ஜெபிக்கிறோம். எங்க தெருவில் இருக்கிற ஸ்கூல்ல ஆண்டவரே, இந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா குழந்தைகள் மேல் ஆவியை ஊற்றுங்க. அவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். ஆண்டவரே அல்லேலூயா. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இரண்டாவது வாலிபர்கள், வாலிப தம்பிமார், வாலிப பெண் பிள்ளைகள் காலேஜில் படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. அந்த வாலிபர்கள் ரொம்ப முக்கிய எழுப்புதல் திட்டத்தில் எல்லா வல்லதுகரம் வைத்தங்க. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் மேல ஆவியானவர் ஊற்றப்படணும். அந்த வசனத்தை சொல்லுங்க. வாலிபர்கள் மேல, கன்னிகைகள் மேல ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்களுடைய வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் மேல அக்னி இறங்கணும், ஆவியானவர் ஊற்றப்படணும். உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். அவங்க எல்லாம் தரிசனங்கள் அடையணும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும். வாலிபர்கள் மேல் ஆவியை ஊற்றும். எல்லா காலேஜில், எல்லா யூனிவர்சிட்டியில, எல்லா ஐடி கம்பெனியில அக்னி இறங்கட்டும். எழுப்புதல் அக்னி போடப்படட்டும். ஜெபிங்க. ஆண்டவரே எல்லா யூனிவர்சிட்டியில் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எல்லா கல்லூரிகளில் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எல்லா ஐடி கம்பெனிகளில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா வாலிபர்கள் மேல, எல்லா வாலிப பெண் பிள்ளைகள் மேல ஆவியானவர் அக்னி போடப்படட்டும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எழுப்புதல் அக்னியை போடுவீராக. வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாவதாக. ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. அவள் எல்லாம் தரிசனங்களை அடையட்டும். ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும்.
யாராவது ஒருவர் வந்து வாலிபர்களுக்கு ஆட்சேபிக்கலாம். வேகமா மைக் கொடுங்க, வேகமா வாங்க, டைம் இல்லை, வேகமா கொடுங்க. ஓகே, ஜெபம் பண்ணுங்க எல்லாம். சோத்திரம் 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 ஆண்டவரே, எங்க தேசத்துள்ள வாலிப பிள்ளைங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இதோ ஸ்கூலுக்கு ஆண்டவரே ஸ்கூல்ல படிக்கிற வாலிபுள்ள மேல் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டாமப்பா. ஒரு எடுப்புதலை தரும்படியே ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மீது நாவியை ஊற்றுவேன். அப்போது உங்களுக்கு குமாரரும் குமாரத்திகளின் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். வாலிபர்கள் தரிசனங்களையும் மூப்பர்கள் சொப்பனங்களையும் காண்பார் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்க வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே தரிசனம் காண்படியே ரத்தத்தின் வல்லமை ஜெபிக்கிறப்பா. காலேஜ் படிக்கிற வாலிபுள்ள மீது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஐடி கம்பெனில படிக்கிற ஆண்டவரே, ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பிள்ளைங்க மீது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஒரு எடுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறப்பா. தெருவோரங்களில் இருக்கிற வாலிபுள்ள மீது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஒரு எடுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறப்பா. அவருடைய சாத்ரா மேஷாக் ஆபேத்து போல, நேகோ போல, தெபரால போல, ஒரு எஸ்தர போல எடுப்பி தரும்படி ஜெபிக்கிறப்பா. ஒரு தானியேல போல எடுப்பி தரும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்களை தரிசனம் காணவர்கள ஆண்டவர் எடுப்பி தரும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா அவர்களை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க சபையில இருக்கிற வாலிபுள்ள மீது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்ட ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷம் சொல்றவரா ஆத்மா ஆதாயம் பண்ணல அவரை மாற்றி விட்ட கிருபையா சோதரப்பா. வீடுகள் தோறும் இருக்கிற வாலிபுள்ள மீது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர் எடுப்புதல் தரும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவர்களை நீங்க பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வல்லமை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை உம்மை போல மாற்றும்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்கள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரந்தட்டி ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.